தமிழ் குரலியர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் இருந்து கூட குஷ்பு அவர்களை வந்து அங்கங்கே வேட்பாளராக நிறுத்தியதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ பாஜகவில் இந்த மாதிரி ஒரு நடிகையை ஃபஸ்ட் இறக்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து எடுத்ததும் எம்எல்ஏவாலாம் நிறுத்துறதுக்கெல்லாம் பாஜக வந்து முன்னெடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள குஷ்பு வந்து சும்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட எவ்வளோ கடன் இருந்தது அதெல்லாம் அடைச்சி தான் வந்து கட்சிக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி இப்போ நீங்கள் ஒரு குஷ்பு எங்கே போய் கடை இருந்துச்சு ஒன்று இவங்களா குஷ்பு கடை வச்சிருந்து இவங்ககிட்ட சொல்லி குஷ்பு கடை நினச்சாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பதவிக்காக தான் வந்தது. காசு எல்லாருக்குமே வள்ளி எரிஞ்சிருக்காங்க. அவங்களோட இது என்னென்னா இப்போ ஊரை அடித்து உலையில் போடுறது தான். எல்லா இடத்தையும் மிரட்டி காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சு அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்குறது, அரசியலில் சேர்றதுக்கு சில பேர் காசை கொடுத்து இப்போ சரத்குமார் கட்சியை விலைக்கு வாங்கினாங்க. ஒரு நல்ல ரேட்டு வச்சு வாங்கிட்டாங்க. ஒரு அமௌண்ட்டு கஷ்டப்படுறாரு சரத்குமார்ன்றக்கா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எம்பி சீட்டும் கொடுத்தாங்க. எம்பி எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துட்டு அவங்களாம் ஜெயிச்சிருவாங்களா? மூணாவது இடத்துக்கு நான் ஏதோ ஏடிஎம்கேவோட சேர்த்து பிஜேபியோட சேர்ந்து எல்லாத்தோடய சேர்ந்து அந்த மாதிரி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது. அந்த மாதிரி தான் குஷ்பு கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க. குஷ்பு கடன் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. குஷ்புக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து விலைக்கு வாங்கி தூக்கி உள்ளே போட்டாங்க. திருச்சி சூர்யா அவர்கள் அப்படி தான் சொல்கிறார். கடன் இருந்துச்சு அவங்களுக்கு, அப்புறம் அதெல்லாம் செட்டில் பண்ணி தான் அவங்கள வந்து உள்ளே கூட்டு வந்தாங்க. இல்லை எப்படி அவங்க சும்மா வருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த அம்மா அது வினையை அனுபவிச்சுட்டு இருக்கு. படம் எடுத்திருக்கு. அது கடன் இருக்க மாதிரிலாம் உண்மையிலே அது தவறான தகவல் அது. ஏன்னா சுந்தர்சிக்கு வந்து பணம் கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு. 10 கோடியில் எடுத்த ஒரு பேய் படம், பேயே இல்லாத பேய் படம் எடுத்து 100 கோடிக்கு ஓடுதுங்க போது அதில் கடன்லாம் அந்தளவுக்கு பணம் கொடுத்தலாம் கூப்பிட்டு வந்துருக்க மாட்டாங்க. குஷ்புக்கு ஆசை வார்த்தை காட்டி கூப்பிட்டு வந்துருப்பாங்க. இன்னும் வந்து இந்த பழைய சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் தந்தி மாதிரி பேப்பர்லலாம் போடுவாங்க. திருமண ஆசை காட்டி பெண்ணை கற்பழித்த வாலிபர் கைது. திருமண ஆசைன்னா என்ன? கல்யாணம் பண்ணுறேன்னு ஆசை காட்டினா உடனே ஐயோ இது பெரிய ஆசைன்னா வந்துடுவாளா? இது வந்து பழைய டுபாக்கூர் சட்டம், புரியுதா? பேப்பரில் போடுற அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்றதுக்காக அப்படியே போடுவான். திருமண ஆசை காட்டி பெண்ணை மோசம் செய்தவர் கைது அப்படின்னு. அந்த மாதிரி குஷ்பு வந்து இதாக பதவி ஆசை காமிச்சு கட்சியில் சேர்த்துருப்பாங்க. அப்படி தான் நடந்திருக்கும். குஷ்பு கடன் இருந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. கடன் இருந்த மாதிரி தெரியல. குஷ்பு நல்ல டைப்பு. அதாவது சரி, இயற்கையிலே வந்து குஷ்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான ஒரு பெண்மணி தான். குஷ்பு கொடூரமான ஆளாக கட்ட பஞ்சாயத்து பார்ட்டியோ இவங்கள மாதிரி கேடு கேட்ட ஒரு மாதிரியான ஆள் கிடையாது. இருந்தாலும் அரசியலில் வந்து நல்ல முடிவு எடுத்தது. முதல்ல எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இப்போ ஜாயின் பண்ணோம்னா 5 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். தோற்ற காலத்தில் போய் காங்கிரஸில் சேர்ந்தது. நல்ல மூடு. காலப்போக்கில் தாக்கு பிடிக்க முடியாமல் பேராசை தான். அந்த விஜயதாரணி வீணாக போச்சுல, அந்த மாதிரி உடனே 5 வருஷம் இருந்தோடனே இவங்களை மினிஸ்டர் ஆக்கிடுவாங்களா? அந்த அதிர்ஷ்டம் ஊர்கா மாமியை தவிர யாருக்குமே அடிக்கலை, புரியுதா? இப்போ எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் அடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இன்னும் திருப்பியும் காங்கிரஸ் தோற்றுருச்சுன்னு தெரிஞ்சோடனே இனி காங்கிரஸில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லி இவங்க கூப்பிட்டதுனால அந்த அம்மா வந்துடுச்சு. அதுக்கு ஒரு அமௌண்ட் விலை கொடுத்துருப்பாங்க. அதோடு அதை வாங்கிட்டு டம்மி பீஸாக கொண்டு போய் கண்ட இடத்துல நிறுத்தினாங்க. எலெக்ஷனில் தோக்கக்கூடிய இடத்துல பூரா நிறுத்தினாங்க. வெயிலில் அலைஞ்சு பார்த்துச்சு. அப்புறம் புரிஞ்சு போச்சு நம்ம தோக்குற இடத்துல நிறுத்தினாங்கன்னு. நிறுத்தினோடனே எனக்கு சீட்டே வேணான்ருச்சு. அது பாட்டுக்கு அமைதியாக ஒரு மகளிர் அணி தலைவியாக மட்டும் இருந்துட்டு போயிடறாங்க. தேசிய மகளிர் அணி ஆணையம்னு சொல்லி ஒரு டம்மி ஆணையம் இருக்குது. அதில் எந்த நடவடிக்கையும் என் மேலே எடுக்க மாட்டாங்க. அவங்களா பார்த்து யாராவது பொம்பளைங்க மேலே ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி பிஜேபிக்காரன் சொன்னால் மட்டும்தான் எடுப்பாங்கன்ற ஒரு பதவியில் அதை பாட்டுக்கு. இப்போ பாஜகவில் வந்து சமீபத்தில் காங்கிரஸ்லேருந்து விஜயதாரணி அவர்களை வந்து என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி 40 முறை வந்து அண்ணாமலை அவர்களே வந்து வாக்குறுதிலாம் கொடுத்தாராம். ஆனால் கடைசியில் இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது அந்த அம்மா காங்கிரஸ் ஏமாற்றிட்டு போச்சு. அந்த காங்கிரஸ் ஏமாற்றிட்டு போனதை அவன் பிடிக்கிட்டு போயிட்டான்ற மாதிரி தான் பார்க்கணும். அதுக்கு எப்படி எம்பி சீட்டு அதாவது காங்கிரஸில் 30 வருஷமாக இருந்து பெண்களுக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு போய் அங்கே போய் பிஜேபியில் என்ன பண்ணுவான்னு இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல, இருக்கிறதையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவர் ஒருத்தர் ஜாதி சங்க தலைவர் தான் போய் சீட்டு கேட்டார் கலைஞர்கிட்ட. அவர் இப்போ கடைசி வரைக்கும் இழுத்து அடித்து 2 சீட்டு கொடுத்து துரத்தி விட்டோன்னே கூட்டணி முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் வந்து பேட்டி கொடுத்தார். கோவணத்தோடு ஒரு ஏழை போய் போட்டுக்கிற துணி இல்லைன்னு கேட்க போனால் கோவணத்தையும் உருவி விடுவார் அவர் அப்படின்ற கதை தான். அந்த மாதிரி விஜயதாரணி வாயை பழந்துட்டு போய் இங்கே ஒழுங்காக இருந்து மரியாதையோடையும் காங்கிரஸ் ரொம்ப மரியாதையாக இருந்தார் அந்த அம்மா. சரியா வச்சுருந்தாங்க. அக்கா மாநில தலைவர் கேட்குறவங்களாம் கொடுத்துட முடியுமா? இந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல, ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு 5000 பேரை கூப்பிட சொல்லுங்க பார்ப்போம்.
சும்மா தகுதியும் இது இல்லாமல் வக்கீல சுப்ரீம் கோர்ட் லாயராக இருந்தால் மாநில தலைவர் பதவி கொடுத்துருவாங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் 4 கேஸ் அட்டன் பண்ணால் இல்லை ஹைகோர்ட்டில் அட்டன் பண்ணால் மாநில தலைவர் கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு என்ன தகுதி இது இருக்குது? படிப்பு தகுதி மட்டும் கிடையாது. நீங்கள் வசதியான ஆளுன்றது நீண்ட நாள் கட்சியில் இருக்க, நீ கட்சியை எப்படி நடத்திட்டு போகிறன்றதுல ஒரு இலவும் தெரியாது. கூட ஒரு 100 பேரை கூட்டுறதுக்கு வழி கிடையாது. மாநில தலைவர் கேட்டால் எப்படி ஒருத்தன் தருவான் ஒரு கட்சியில், தேசிய கட்சியில்? அப்போ தன்னிலை அறியாதவர்கள் வரலாம். நம்ம பெரிய ஆளுன்னு நம்மளாம் நினச்சிக்கிறது, கூட இருக்க 4 ஜால்ரா சொல்லிட்டான்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு தெருவில் கொண்டு போய் விட்டாங்கல்ல. எம்எல்ஏவும் போச்சு, கௌரவமாக இருந்தது சட்டமன்றத்தில். ஏன்னா சீனியர், ஒரு அப்போசிஷன் சீனியராக இருந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு தெருவுக்கு போய் எம்எல்ஏ சீட்டே வேற ஒரு சின்ன பிள்ளையை கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. காமிச்சு கூட்டு வந்துட்டாங்க சொல்றாங்க. ஆமாம், எம்பி ஆசை காமிச்சா எப்படி ஒரு இது வேணாமா? அந்த தொகுதியில் தான் இன்னொரு ஆள் இருக்காருல்ல, ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் சீனியர் தானே. அவரை மீறி இந்த அம்மாவுக்கு எப்படி எம்பி தருவாங்க? அப்போ அரசியலில் வந்து அறவெட்டாக இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு கட்சியில் மாநில தலைவர் பதவி கொடுத்துருவாங்க? தான் அரசியல் அனாதையாக போச்சு, அவ்வளோதான். இருந்து வழக்கறிஞராக தன் தொழிலை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் வாக்குறுதின்னு சொல்லி நம்புகிறாங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய அறிவிலியாக இருப்பாங்க பாருங்க. அதுதான் அப்படி தான் பார்க்கணும். இப்போ முன்னாடி ரஜினியை வந்து பாஜகவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப ஆர்வம் காட்டுச்சுன்றதை வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து விஜய் மேலே அந்த ஆர்வம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு அதாவது ஓட்டு வாங்குறதுக்கு எவனா கிடைச்சான்னா அவன் வந்து யாரையும் போண்டாமணியை கூட விட மாட்டான். அவர் இறந்துட்டார் பாவம், அவரையும் கூட தூக்கியிருப்பாங்க. அவரால் ஒரு 1000 ஓட்டு விழுதுன்னா அவங்களையும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவன் காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறது தான் அவங்களோட இது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் வந்து சூர்யா சொல்கிறது வந்து சூர்யா உள்ளுக்குள்ளே இருந்ததுனால பல தகவல்கள் அவர் நேரடியாக தெரிஞ்சிருக்கு, அதனால் அதை சொல்கிறாப்புல. ஸோ அதனால் அதில் ஒரு 80% உண்மை இருக்குது. விஜயும் வந்து பிஜேபி தான் இன்னொரு பி டீமாக இறக்கி விட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. விஜயை மிரட்டி தூக்கி உள்ளே வச்சுருவானே, நீ டேக்ஸ் கட்டல, அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லி விஜயை மிரட்டி தான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எப்படியும் வந்து திமுக உடைக்கணும்னா, ஆனால் விஜய் இறங்கினா அது வந்து திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக போகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டு அரசியலோட பேட்டர்னே வேறு, அது அவங்களுக்கு தெரியல இன்னும். இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கணும்னு பார்க்குறான். விலை கொடுத்து வாங்கினாலும் என்ன பண்ணாலும் இறுதி வெற்றி அவனுக்கு வரவே வராது. சரியா? அதுதான் பிஜேபி போயிட்டுருக்கு. இதுதான் நடக்கவும் போகுது. சூர்யா சொல்கிறது 100க்கு 100 உண்மையாக, ஒரு 80% பல விஷயங்களில் உண்மையாக. அதான் அவர் சொல்கிறார், இப்போ வருஷத்துக்கு அவர் வந்து 200-350 கோடி அவ்வளோ சம்பாதிக்கிறார். ஒரு படத்துக்கே வந்து 150 கோடிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டா மக்களுக்காக செலவு பண்ணும்போது ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தாலே 100 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணுமே. அப்போ அவருக்கு அது லாஸ் ஆச்சு. அப்போ எப்படி அவர் சும்மா வருவார்? அவர் வந்து பாஜகவோட பி டீம் தான் சொல்லி அடித்து சொல்கிறார். அது 100க்கு 100 உண்மைதான். அது இந்த சந்தேகம் ஏற்கனவே இருந்தது தான், பாஜக பி டீம்னு இருந்தது தான். அதுக்காக தான் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து மதம் மாறினாங்க. இந்துக்கு மதம் மாறுறதுக்கு இப்போ நீ கிறிஸ்தவராக மதம் மாற்றலாம். ஒரு பாதிரியார்கிட்ட கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு தண்ணியை தொழிச்சு ஜீவ அப்பத்தை நாக்கில் தடவி விட்டு எதையும் சேர்த்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இஸ்லாமியர்களாக மாறணும்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. குரானை ஃபுல்லாக படிக்கணும், இதெல்லாம் பண்ணி மனப்பூர்வமாக அவர் அந்த மதத்துக்கு போகிறாருன்னா ஏற்றுக்கிட்டு அவர் முஸ்லீமாக மாற்றிடுவாங்க. ஆனால் இந்துவாக மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை, எந்த சடங்குமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்துன்றதே ஒரு மதம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பல மதங்கள் சேர்ந்தது தான் இந்து மதம். அதில் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ வந்து பிறவியிலே வந்தால் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. இல்லைனா ஃபாலோ பண்ணலாம், யார் வேணாலும் இந்து தெய்வங்களை வழிபடலான்ற இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் இந்துவாக இருந்தவங்க தான், அதனால் அது ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இவரை இப்போ விஜயோட அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா கோயிலாக அலையிறாங்கன்னு போது இதெல்லாம் பிளான். அவங்க கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் இருந்தால் கூட இந்து மதத்து மேலே அவங்க அப்பா அம்மாலாம் இந்து, அவரெல்லாம் தீவிர இந்துக்கள், கோயிலாக அலைஞ்சு புண்ணிய இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப்பை ஏற்படுத்தி அவங்க அப்பா அம்மாவை தனியாக பிரித்து அவங்கள வந்து இந்துவாகவும், விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு, இல்லை அவர் கிறிஸ்தவர் தான், நான் பிறப்பால் கிறிஸ்தவன், ஆனால் கோயிலுக்கு போவேன், அவர் குங்குமம்லாம் விஜயெல்லாம் பார்த்துட்டு பில்டப்லாம் கொடுக்குறது. இது பூரா எல்லாரும் என் மதமும் சம்மதம்னு அவர் வாழக்கூடியவர், இந்து மதத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் சொல்லி ஒரு கிறிஸ்தவ பிரதிநிதியாக அவர் உள்ளே கொண்டு வந்து ஒரு ஆட்டையை போடணும். அந்த குஞ்சு குருமாலாம் இருக்குது பாருங்கள், 12ஆவது படிக்கிறது, 8ஆவது படிக்கிறது, 7ஆவது படிக்கிறதுலாம் இது நாளைக்கு வளர்ந்து வந்துச்சுன்னா ஓட்டு போடும்போது இந்த ஓட்டுக்கெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க விஜய்க்காக. நீங்கள் எவனுக்காக எதை செலவு பண்ணாலும் சரி, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி காலி ஆகி போயிடும். அடுத்த எலெக்ஷன் இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போயே போயிடுச்சு. இப்போ வந்து திருட்டு வேலை பண்ணி தான் ஒரு 20 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இது வழக்கு ஜெயிக்காதுன்னு வச்சுங்க, எந்த வழக்கும் தேர்தல் வழக்கு நாசமாக போனது தான், அது எதுவுமே வராது. இருந்தாலும் இது ஒரு மைனஸ் தான் அது அவர்களுக்கு.
அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அந்த கட்சியே இல்லாமல் போயிடும். போகும்போது செலவு பண்ண காசுலாம் வீணாக போயிடும். இப்போ இது செலவுங்கிறது வந்து அவரோட கட்சி காசு தானே. இப்போ வந்து பாஜக வந்து கொடுக்கலல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்தை வந்து அரசியல் கொண்டு வரதுக்கு பாஜக அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அவர் ஆனால் இப்போ பின்வாங்கிட்டார். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ இவர் கை காசை போட்டு இவர் இந்த மாதிரி ஒரு கட்சியை வளர்க்கணும், தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு பாஜக என்ன மாதிரியான இல்லை, அது எலெக்ஷன் டைமில் தான் தெரியும். இப்போ வந்து அவர் பெருசாலாம் செலவு பண்ணல. சும்மா நோட்டு, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி தானே வாங்கி கொடுக்குறாரு பிள்ளைங்களை கூப்பிட்டு. ஒரு வைர மோதிரம்லாம் கொடுக்குறாரு. வைர மோதிரம் எவ்வளோங்க? 10,000 ரூபா தாங்க. இப்போது வைர மோதிரம் 15,000 ரூபாய்க்குலாம் வந்துடுச்சு. கொடுத்து இதெல்லாம் வந்து நாளைக்கு இந்த பிள்ளைங்க வந்து குரூப் 1ல் பாஸ் ஆகும், சிலது பெரிய டாக்டர் ஆகும், சில பேர் வழக்கறிஞர் ஆவாங்க. இப்போ ஃபஸ்ட் மார்க் வந்த பிள்ளை அவ்வளோ சாதாரணமாக சோட போயிடாது. 90% சக்ஸஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபீல்டில் சக்சீட் பண்ணும்போது அந்த பெரிய ஆட்கள்லாம் வந்து அவர்கள்லாம் பெரிய இடத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அறிவுஜீவி கட்சி நமக்கு உருவாகிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ விவரம் தெரியாமல் பின்னாடி போயிட்டுருக்கு சினிமாவை பார்த்து. படிக்க ஆரம்பித்து காலேஜ் போய் யூபிஎஸ்சிலாம் எழுத ரேஞ்சில் ஆச்சுன்னா அதான் வீட்டில் கண்ணாடியை பார்த்து சிரிக்கும். நம்ம எவ்வளோ மென்டலாக இருந்திருக்கோம். சில 12th படிக்கும்போது ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு போய் 10 மணி நேரம் உட்காந்துருந்தோமே, ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் நான் பழைய இது நீங்களே நானும் நினச்சி பார்ப்போம். பழைய சின்ன வயசில் செஞ்ச விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தா கேவலமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை வருமே தவிர அந்த பிள்ளைங்க வந்து இந்த படம் மாதிரி விஜயகாந்த் படம் மாதிரி அப்படியே சைலண்ட்டாக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து இவர் அப்படியே முதலமைச்சராகி அவங்களாம் ஏஎஸ் அதிகாரிகளாக இருந்துடலான்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு கணக்கை போடுறாங்க. கடைசியில் அந்த பிள்ளைங்களே தன்னைத்தானே பல்லாக்கப்படுறது காரி துப்புற காலம் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும். இப்போ புரியாது, அப்புறமா தான் புரியுன்ற மாதிரி தான் கவுண்டர் பண்ணிக்க வேண்டியதான். வீட்டுக்கு போனால் தான் புரியுன்ற மாதிரி இப்போ புரியாது. விஜய் கொடுக்குற மோதிரம் இதெல்லாம் வந்து இதோட பலன் 5 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைங்களே காரி துப்பிக்கிறோம். ஆனால் இப்போதான் அவங்க அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் ஆல்ரெடி வளர்ந்துருக்க கட்சி ஒரு 10 வருஷமாக இருக்கிறாங்க, 20 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிலாம் போய் அவங்ககிட்ட போய் கூட்டணிக்க நிற்கிற மாதிரியான ஒரு செய்தியில் இருக்குது. இப்போ திமுகலாம் போய் நிற்காது. திமுக நிற்காது. இப்போ நிற்கும் போது இப்போ நாம் தமிழர் கட்சி போய் கேட்குற நாம் தமிழர் கட்சி அது வந்து இப்போ தானேங்க, அதுவும் அப்படி தானே ஒரு குழந்தை கட்சி தானே. அது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் சாப்பிட்ற கட்சி. அது கொஞ்சம் பாப்கார்னு பப்ஸு இந்த ரேஞ்சில் இருக்க கட்சி தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டும் ஒன்றா போயிடும்னாலும் விஜய் சேர்க்க மாட்டாப்புல. இப்போ இவரே கூட்டணி வேணும் தானே இருக்காங்க, தனித்து நிற்கிறது தானே அவங்களோட மோட்டோ தான். இப்போ சீமான் அந்த ஒரு நிமிஷம் ஸ்பீச் ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு கதையை ஒரு வரலாறையே சொல்லி முடிச்சிட்டார். அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரீல்ஸ் ஒன்று பயங்கர வைரலாக போயிட்டு சீமானோடைய ரீல்ஸ். அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கணும் இவங்க 2 பேருக்கு ஒத்தே வராது அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விஜயோட கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, இல்லை அவன் சின்னவன், தம்பி வந்து என் கூட வந்து கூட்டணிக்கு வந்தால் நான் வந்து சேர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எடப்பாடி அப்படி தானே சொல்கிறார். இவர் போய் கூட்டணிக்கு வருவானா, என் தம்பி சின்னவன் சீமானே அவனா வந்தான்னா முடிவு பண்ணி நான் சொல்லுவேன்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. அப்போ நீ வந்து உனக்கு 55 வயசு ஆச்சுன்னா வயசில் மூத்தவெல்லாம் அறிவாளி அப்படின்னா வேறு யார் இருந்திருக்கணும்? இப்போ பிஜேபி இருந்தால் அத்வானி தான் இருந்திருக்கணும் பிரதமராக. மோடி எப்படி வர முடியும்? புரியுதா? இதெல்லாம் வந்து அறவேக்காடுத்தனமானதுங்க. நம்ம சீமான் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, தம்பின்றாரு, தம்பி தான் முடிவு பண்ணணுன்றாரு, நான் தான் அண்ணன்றார், நான் தான் சீனியர்ன்றாரு. எத்தனை வருஷமாக கட்சி? 10 வருஷமாக தானே இருக்கேன். 10 வருஷமாக நானும் இருக்கேன்னா, இல்லை நான் 5 வயசுலேருந்தே கட்சியில் இருக்கேன்னு. அப்படி பார்த்தா முக ஸ்டாலின் சொல்லுவார், அவர் கருவில் இருந்த போதே கட்சியில் இருந்தவர். ஏன்னா அவங்க அப்பா கட்சியில் பதவியில் இருந்தவர், முதலமைச்சராக. அவருக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னா அது கருவில் இருந்து அந்த கட்சியில் இருந்தது தானே அர்த்தம். அப்போ நீ பெரிய ஆள் அவங்க பெரிய ஆள், அப்போ கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. இப்போ சீனியர் வயசில் மூத்தவன் தான் கட்சியில் இருக்கணும் அப்படின்னு அனுபவம் இருக்கும்னா அப்போ முக ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் இருக்கணும். அதுலேயும் நீங்கள் அடிபட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் தானே உங்கள் தொம்பி வராரு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் தொம்பி எப்படி உங்களை போய் சேர்த்துக்குவார்? இந்த இவங்க 2 பேர் கூட்டணி வச்சா அவர் கூட வந்து கூட்டணியே வைக்க மாட்டாங்க. 2 பேரும் கூட்டணி சாத்தியமே கிடையாதுங்க. சீமான்ட்டெல்லாம் யாருமே கூட்டணி வைக்கவே முடியாதுங்க. ஏன்னா சீமான் வந்து எப்படின்னா தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர். அவராக எவ்வளோ பேரை சேர்க்குறாரோ அது வரைக்கும் தான் அவர் சேர்க்க முடியுமே தவிர அவர் இப்போ வேறு கட்சிக்காரன்னு சேர்த்துக்க மாட்டான். இவர் கீழே இருக்கணும், இவரும் சேர்த்துக்க மாட்டார். இப்படி இழுத்துக்கோ படிச்சுக்கோன்னு போய்க்கிறாங்க. இப்போ நடுவில் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து படித்த தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் பேசியிருந்தார். விஜயே படிக்கலைங்க. அவர் இப்போ காலேஜ் டிஸ்கண்டினியூ தானே. அந்த இதில் சொல்லுவார் ஒருத்தர், தம்பி நீ பேசுகிறது செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. செருப்பால் அடித்த மாதிரி இல்லை,
செருப்பால் தான் நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் பேசுகிறது. நீயே படிக்கலையே, நீயே காலேஜ் டிஸ்கண்டினியூ அப்படி இருக்கணும். சரி, படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னா எடப்பாடி தான். எடப்பாடி எவ்வளோ பெரிய தெரியுமில்ல, எடப்பாடி படிச்சிருக்காரு, இவர் எம்ஏ முடிச்சிருக்காரு, யார் ஓபிஎஸ், இதெல்லாம் படித்தவங்க தானே. அது இப்போ மோடிஜி எம்ஏ முடிச்சிருக்காரு, இப்போ அவங்களாம் படித்தவங்க இல்லையா? அப்போ அவங்களாம் அவமதிக்கிறாரா? மோடிஜி 2 காலேஜில் படிச்சிருக்காரு. குஜராத்தில் படிச்சுட்டு 5 வருஷம் கேப் விட்டு டெல்லியில் போய் படிச்சிருக்காரு. இல்லை, அதுவே வந்து பொய்ங்கிற மாதிரி தானே சொல்லுவேன். நீங்களாம் பொய்ன்னு சொன்னீங்கன்னா சர்டிஃபிகேட் காட்டுறாருல அவர். அப்போ படித்தவன் வைங்க, அப்புறம் படித்தவன் தான் பொய்ன்னு வைங்களா? அப்போ படித்தவனுக்கு ஓட்டு போடுனா அப்போ மோடிக்கு ஓட்டு போடுன்றாரு அவர். இப்படிதானே அர்த்தம்? படித்தவங்க அரசியலுக்கு வரணும், படித்தவங்களுக்கு ஓட்டு போடணும்னா அப்போ மோடி தான் எம்ஏ முடிச்சிருக்காரு, வேறு யாரும் படிக்கலை, அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அதான் இப்போ இவர் வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்கள் வந்து அவர் இப்போ மக்களவை தேர்தலில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் பாதி பெண்களுக்கு 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே பட்டதாரிகளை தான் கொடுத்துருக்கோம், பாதி பேர் மருத்துவர்களாக இருக்கிறாங்க, வழக்கறிஞராக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பேர். அவங்க வந்து என்னங்க பண்ண போகிறாங்க? ஊசி போட போகிறாங்க எல்லாருக்கும், மருத்துவர்களுக்கு வந்து. சும்மா இவங்களாம் என்ன பண்ண சொல்கிறதுங்க? மக்கள் கோமாளியாக இருக்கான்றதுக்காக, ஏமாளியாக இருக்கான்றதுக்காக இவங்க பாட்டுக்கு எதாவது நடிச்சு விட்றது தான். டாக்டராக இருக்கார், அவர் இன்ஜினியராக இருக்காருன்னா அவர் வந்து என்ன டெய்லி கட்டடம் கட்ட போகிறாரா அரசியலுக்கு வந்து? இல்லை வக்கீலாக இருக்காருன்னா டெய்லி கேஸ் நடத்த போகிறாரா? எம்எல்ஏவாகி டெய்லி கேஸ் மக்களுக்கான வழக்குகளை பார்த்துக்கிட்டு பாரு அவரை. சும்மா இவங்களாம் ஒன்று சொல்கிறது. அதனால் விஜய் திருப்பி பேலன்ஸை அரியர்ஸை முடித்தாருன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவருக்கு போட்டு போட மாட்டாங்க, மோடிக்கு போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் தானே, அண்ணாமலை போட்டு போட சொல்கிறாரா? இவரோட ஜாஸ்தி படிச்சிருக்காரு. இது மாதிரி கூமுட்டத்தனமாக பேசுகிறவங்க எல்லாம் எங்களுக்கு அரசியல் அறிவும் கிடையாது, அரசியலை பற்றி தெரியவும் தெரியாது, ஆனால் ஆசை மட்டும் சொல்லுவாங்க. அதாவது இந்த 7G ரெயின்போ காலனியில் ஒரு டைலாக் வரும், உனக்கு பவுலிங் போடவும் தெரில, பேட்டிங் பிடிக்கவும் தெரில, ஏன்டா ஏன் தாலியை போட்டா இருக்கிற போடா அப்படின்றக்காக தான் நீங்களாம். நீ வந்து ஒன்றத்துக்குமே இளவுக்கும் லாயக்கில்லாதீங்க, 8க்கு லாயக்கில்லாதீங்க, அரசியலும் தெரியாது, நம்ம என்ன பேசுகிறோம், இதோட பின்விளைவு என்ன, இதோட அர்த்தம் என்ன, படித்த அரசியலுக்கு வரணும்னா ஏன் வரணும்? அப்போ அண்ணாமலை ஓட்டு போடுறதா, இல்லை மோடிக்கு ஓட்டு போடுறதா, என்ன சொல்ல வர நீ அப்படின்றது. அவர் பார்த்தா தம்பி அரசியலில் ஜூனியரு, ஆனால் அவன் தான் முடிவு பண்ணணும் இப்படின்னு ஒரு அரசியல்வாதி. ஜூனியராக இவர் 5 வயசுலேருந்து அரசியலில் இருக்காராம், ஆனால் கூட்டணியில் சேரணும் தம்பி தான் முடிவு பண்ணணும்னா இது என்னையா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் குழப்பவாதிகள். ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது வந்துட மாட்டோமா, காசு அடிச்சிட மாட்டோமா, அதிகாரத்தை கைப்பற்றிட மாட்டோமான்ற கும்பல் தான் இது. ஆனால் இந்த கும்பலை பற்றி பெருசாக பேசுகிறது, இதுக்கு மேலே பேசுகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.